இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கோகனட் புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யறதாங்க. வீட்டில் வந்து வெறும் 3 பொருள் இருந்தாவே போதும். இதை வச்சு வந்து சூப்பரான ஒரு புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அரை முடி வந்து தேங்காய் வந்து எடுத்துருக்குங்க. இதை வந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம வந்து நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருளே வந்து தேங்காய், 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோள மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் வந்து வாசனைக்காக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், தேங்காய் வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஏலக்காயும் சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது வடிகட்டுறதுல வடிகட்டி தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பால் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. முதல் பால், 2வது பால், இந்த 2 பால் மட்டும் எடுத்துக்கோங்க. பாலினுடைய அளவு வந்து 2 கப்பு இருக்குனுங்க. நான் 2 கப்பு அளவுக்கு தான் இது சொல்லியிருக்கிறது. பாலுடைய லிட்டர் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் இருக்குதுங்க. பால் பாருங்கள் நல்லா திக்னஸாக இருக்குது. இப்போ இந்த பாலிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் வந்து தனியாக வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சோள மாவு வந்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலக்கி திரும்ப அதே மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விஸ்கோ அல்லது ஸ்பூனோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம தேங்காய் பால்லேயே வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த கோகனட் புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதாங்க. ஒரு 10 நிமிஷம் போதுங்க இது செய்கிறதுக்கு. இப்போ வந்து அதே பாலில் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இது கூட வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது சேர்த்துருக்கிறது மீடியமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து அதிகமாக இருக்காது. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் எந்த கடாயை வைக்கிறீங்களோ அந்த கடாயில் வந்து தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் கலந்துகிட்டே இருங்க. அடியில் வந்து பிடிக்காமல் வரும். அப்போ தான் கட்டிகளும் விழாது. இது போல் விஸ்கோ அல்லது வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பணல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லாம் வைக்க தேவையில்லைங்க. மீடியமாக வச்சு நல்லா வந்து ஓரளவு கெட்டியாக வருங்க. அந்த அளவுக்கு வரையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா கட்டிகள் வந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வந்து கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் நல்லா திக்காக வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுட்டேங்க இருக்கணும். நல்லா இது போல் விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பணல் மீடியமாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு கடாயை யூஸ் பண்ணுறதா அடுப்பணல் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா பால் வந்து சுண்டி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மாவு இது தாங்க கரெக்டான பதம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்துக்கோங்க தனியாக. இப்போ வந்து இது போல் வந்து 2 பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சில்வர் கப்லேயே வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது போல் வந்து ஒரு கப்லேயே வந்து நான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. உடனே வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எதுவுமே வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ண தேவையில்லைங்க. இது அப்படியே நார்மலாக அப்படியே சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் சின்ன கப்பு வந்து சில்வர் கப்பு வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து இது போல் வந்து செஞ்சு ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா சூடு ஆறின பிறகு அப்புறமா எடுத்து பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே வந்து செட் ஆகலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகி வருங்க. நான் ஃப்ரிட்ஜெலாம் வைக்கல. அப்படியே தான் நான் வெளியே தான் 2 மணி நேரம் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. பாருங்கள், சில்வர் கப்பில் வந்து சேர்த்ததும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. சின்னதாக குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது கப் கேக் மாதிரி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.